ஹலோ வணக்கம். அஹ், நான் மேக்சிமம் ப்ரொஃபஷனலா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம். அஹ், என்னால இந்த லைவ்ல சிரிக்கவே இல்லாம இருக்கு. மேக்சிமம் ப்ரொஃபஷனலா இருக்கணும்னு ட்ரை பண்ணி இந்த வீடியோ போடுவோம்னு பார்த்தா சரியான கஷ்டமா இருக்கு. சிரிக்கிறதுக்கு வேண்டிக்கவும் சாகாஸ்டிக்கான போஸ்ட் உண்டு. இடத்துல நாங்களும் சிரிக்கத்தானே வேணும். ஏனென்றால் 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் எத்தனாம் தேதிடாப்பா 19ஆம் தேதி இரவு இங்கே அங்கே 20ஆம் தேதி இருக்கும் ஜாழ்ப்பாணத்தில். என்னென்னா எனக்கு ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு. அண்ணன் இந்த ஒருக்கா பாருங்க அவசரமாண்டு. அப்போ சரியண்டு போட்டு நானும் அதை போய் பார்த்தா ஒரு பிரபலமானு சொல்கிறது இல்லை. இந்த சீரியோ இப்படி போடுறதுக்கு என்ன மன்னிக்கணும். நான் இதை சொல்ல போகிற தெளிவாக யார் என்னன்னு பொதுமக்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. என்னென்றால் ஒரு பிரபஞ்சமான டிக்டாக் தலைமொன்றில் கொஞ்சம் பேர் கழிச்சிருக்கிறோம். கொஞ்சம் பேர் வளமையாக அதில் அந்த காலத்தில் நான் போய்க்குள்ள 700 1000 பேர் எல்லாம் பார்க்குற டிக்டாக் தலைமொண்டு இப்போ 7 பேர் தான் நிற்கிறோம். அதில் அதில் என்னால் சிரிக்கலாம் இருக்குது. அதில் என்னென்னா ஒருத்தர் காய்ச்சி கொண்டிருக்கார். இவனுக்கடா மனநோய் இருக்குது. யாருக்கு? அர்ச்சுனாவுக்கு மனநோய் இருக்குது. அவன் என்ற தம்பி தான். அவற்ற பேர் ஏதோ அருணாம். அவன் என்ற தம்பி தான். அவன் ரகசியம் உண்ட இவன் வடியாட சொல்லி போட்டான். இந்த ரகசியம் உண்ட வடியாட சொல்லிட்டான். என்னென்றால் இவனுக்கடா ஒரு மனநோய் இருக்கு. அவன் இந்த தம்பியாம். அதாவது எனக்கு 4 அண்ணன் இருக்கிறவனு உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் ஒரு அண்ணாவை இவர் மீமிக் பண்ணுறார். அதாவது மூத்த அண்ணா ராஜராஜன், ரவுராமன், ராமகிருஷ்ணா, கண்ணா, அர்ச்சுனா, இப்படி 5 பேர் அம்மா அப்பா வச்சவன். இவர் அதில் ஒரு பேரை மீமிக் பண்ணுறார். தண்டை பேர் அருணா. அவன் 2 பேருக்கு கண்ட பேரே தெரியலை. அவர் நான் அருண் கதைக்கிறேன் ரெண்டு கொண்டு இவர் சொல்கிறார் அவனுக்கு ஒரு மனநோய் இருக்குது. நான் அந்த ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் ஒன்றுன்றது ஓசிடி என்று சொல்கிறது. அப்போ ஒப்சசிவ் கம்பல்சிவ் அந்த ட்ரெயினுக்குள்ள ஒரு வீடியோ ஒன்று போட்டினான். இதை நீங்கள் சிலிக்கான் பண்ணுறது தான் இந்த வீடியோ போடுறேன். அப்போ இந்த ட்ரெயினுக்குள்ள போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், எனக்கு ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் ஓசிடி என்ற ஒன்று அது அரியண்டம், அதாவது அரியண்டம் பார்க்குறது ஒப்சஷன். அது உண்மையாகவே சைக்காட்ரி வேறு. ஒப்சஷன்ன்றது மாற்ற முடியாத தாட். கம்பல்சிவ்ன்றது ரிப்பீட்டிவ் ஆக்ஷன்ஸ். அது சைக்காட்ரி. அது சொன்னால் விளங்காதுக்கான பேருக்கு. ஸோ அதை விடுவோம். அப்போ நாங்கள் அந்த வளமே அந்த அரியண்டமாக இருக்கிறார்கள். எல்லாத்துலேயும் அரியண்டம் பார்க்குறார்கள். இப்போ உதாரணத்துக்கு சின்ன பிள்ளையில இருந்து நாங்கள் சின்ன பிள்ளையில இருந்தால் நீட் சாகுறது. சரி, அது ஷோர்ட்டாக சொல்கிறேன்டா அப்படி. அப்போ நான் சொன்ன அந்த ஓசிடி எனக்கு சாதுவாக எனக்கு ஏதாவது தொட்ட அரியண்டங்கள், நான் போய் அந்த குப்பையான இடங்களில் டாய்லெட்டில் எல்லாம் இருக்க மாட்டேன் என்றதுக்காக நான் அதை சொன்னேன். அப்போ இவர் அதில் சொல்கிறார், ஓசிடி என்றால் என்னன்னு தெரியுமா? ஓசிடின்றது எரிச்சல் படுறது. ஒரு நெட்டிலேயாவது அடித்து வாய்ச்சி பார்த்துருக்கலாமடா. ஓசிடி ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்டா என்னன்னு அவர் சொல்கிறார். அவனுடைய தம்பி தான். அதை 7 பேர் தான் சுற்றி இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சரிதானே? கடவேர் இல்லை, 7 பேர் தான் சுற்றி இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர் சொல்கிறார் அவனுடைய தம்பி தான், அவனுக்கு ஓசிடி இருக்குது, மனநோய் இருக்குன்ட்டு. அப்போ அதையெல்லாம் கிளம்பி இருக்கிறாங்க. அதில் ஒரு 4-5 பேர் அதை ஓமெண்ட்டு கேட்டுட்டு என்னண்டா இது கொஞ்சம் கூட மெடிக்கல் நாலேஜ் இல்லை. கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்க்க தெரியாது. அதாவது ஓசிடி என்றா என்னன்றதை கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்க்க தெரியாது. சிரிச்சு எல்லாம் இருக்குது. நான் இப்படி போஸ்டில் போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் அதில் அந்த பிரபஞ்சமான டிக்டாக் தளத்தில் இப்போ கதைப்பட்டு கொண்டிருக்கு. அடே அதை குறைஞ்சது அந்த ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்னா என்னென்னு நெட்டில் அதை அடித்து பாருங்கடா. அதை கேட்ட உடனே எனக்கு கடுச்சிரிப்பு வந்துட்டு. அப்போ நான் அதை உங்களுக்கு ஒரு சொல்லுவேன் பண்ணுறதுக்காண்டியும் இந்த சாகாஸ்டிக்காக இருக்காத ப்ரொஃபஷனல் ஐரண்டு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இப்படி எங்களை காமெடி பண்ணி பயப்படுத்தினா நாங்கள் என்னன்றா சிரிக்காமல் இருக்கிறது. அந்த டிக்டாக் தளத்துக்கு எலிமெண்ட்டாக போய் பாருங்க. நன்றி, வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன் அச்சுடா. நான் சாப்பிட போய் கொண்டிருக்கிறேன்.
ஸோ ஹெட்செட்லாம் போட்டுவிட்டு சாப்பிட போய் கொண்டிருக்கேன். 2வது பாட்டு ஒன்று அடித்து அனுப்பியிருக்கிறார் ஒரு அண்ணா அவரால், அரவிந்த் அண்ணா. நன்றி. அந்த பாட்டையும் போடுவோம். இன்றைக்கு ஜெர்மனியில் நான் பார்த்த இடம் முழுக்க ஒரு மத்தியானம் 19 நிமிஷம் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன். அதையும் பாருங்கோ. என்னோட தாக்கியாக இருக்குது. அதை நினச்சி பார்த்தேன். அது என்னென்றால் அடிப்படையாக ஒன்றுமே தெரியாது. நன்றி வணக்கம். எனக்கு இவங்களோட நின்று இந்த அரசியல் செய்கிறது கடும் பம்பலையாக இருக்குது. நன்றி வணக்கம்.